குற்றமுள்ள மனசாட்சி அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு மனமாய் நம்ம என்ன இருக்கணும். ஆண்டவரோட நாமத்துல நம்ம ஐக்கியமா இருக்கணும், ஒரு மனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவனோட நம்ம ஐக்கியமா இருக்கணும். நம்மளோட பலத்தால அல்ல, தேவனோட பலத்தால தான் அவனை ஜெயிக்க முடியும். ஆண்டவரோட பவர் இல்லாம நம்ம அவனை ஜெயிக்க முடியாது, இல்லைங்களா? பாருங்க, இன்னைக்கு இந்த 4வது விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம். வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 7வது வசனம், 7th verse, 7 12:7. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. நம்ம பார்க்கிற முதல் வானத்துல என்ன இருக்குது? நீங்க பார்க்கிற இந்த வானம், சூரியன், சந்திரன் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுது, இல்லீங்களா? பைபிள் சொல்ற அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லுது, இல்லீங்களா? 2ஆம் வானம் அப்படின்னா இந்த முதல் வானத்துக்கு அப்புறம் பைபிள் சொல்லு வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் என்ன, பல சேட்டலைட்ஸ் நீங்க நம்ம யூஸ் பண்ற இந்த கூகுள், வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லுகிற பல சேட்டலைட்ஸ் மனுஷன் என்ன பண்ணிருக்கான், அங்க வச்சிருக்கான். அந்த வான மண்டலத்துல தான் அவனோட சிங்காசனம் இருப்பதை வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது, இல்லீங்களா? பைபிள் சொல்லு ஏசப்பா என்ன பண்ணாரு, தன்னோட ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டு அனுப்பினார் ஊழியம் பண்ணுவதற்காக. அப்ப என்ன சொன்னாரு? வானத்திலிருந்து சாத்தான் வீழ நான் கண்டேன் என்று சொன்னார். எங்க போட்டிருக்குது? லூக்கால நம்ம படிக்கிறோம். புஸ்தகம், லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரம், 10th chapter 17, 18, 17, 18 என்ன சொல்லுவாங்க? பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, இயேசு 70 பேர் அனுப்பினாரு ஆண்டவரோட வார்த்தையை பிரசங்கிக்க. அந்த 70 பேரும் மீண்டுமாக இயேசு கிட்ட வராங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே, உங்க நாமத்துல பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஆமென். இயேசு நாமத்துல பிசாசு கீழ்ப்படியுது. யாருக்கு? அங்க இருக்கிற சீஷர்களுக்கு. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே, அவர்களை அவர் நோக்கி சாத்தான் ஒரு மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஏன் வானத்துல இருக்கிறான்னு? எங்க இருக்கிறான்? வானத்துல இருந்து அவன் விழ இயேசு அவனை பார்த்து இருக்கிறார். நிறைய பேர் சொல்றாங்க பாதாளத்துல இருக்கிறான்னு. ஆனா அதுக்கு என்ன இல்ல, வசன கடலுக்கு நடுவுல அவனோட ராஜ்யம் இருக்குதுன்னு நம்ம படிக்கிறோம் பைபிள்ல. ஆனா வானத்துல அவன் இருப்பதை கர்த்தர் இங்க உறுதிப்படுத்துகிறார். வானத்திலிருந்து அவன் விழ கண்டேன் என்று கர்த்தர் சொல்லி, அந்த வானத்துல ஒரு யுத்தம் நடக்குது. யாருக்குன்னா பாருங்க, வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் என்ன சொல்லி, யாருக்கு அந்த யுத்தம் நடக்கிறது? மிகாவேல். யாரு மிகாவேல்? நிறைய பேர் மைக்கேல் பேர் வச்சுருக்காங்க, கேட்டுக்கிறீங்களா? மிகாவேல் என்பது யாரோட பேருனா, பிரதான தூதன். தேவனுக்கு பிரதான தூதனாய் இருக்கிறவன் தான் மிகாவேல். என்ன மிகாவேல் யாரு? யுத்தம் செய்ய அழைக்கப்பட்ட ஒரு தேவ தூதன் வச்சுக்கோங்க. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பம் என்பது யாரு? இந்த உலகத்தை வஞ்சிக்கிற சாத்தான் என்று அழைக்கப்படுகிற, பழைய பாம்பு என்று அழைக்கப்படுகிற, பிசாசுன்னு சொல்லப்படுகிற அவனோட ராஜ்யம். பாருங்க, வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. யுத்தம் பண்ணியும் மிகாவேலை ஜெயிக்க முடியல. ஏன்னா மிகாவேலோட இருப்பது யாரு? தேவன் இருக்கிறார். தோத்துட்டாங்க. வலு சர்ப்பம் தோத்துட்டான். என்ன, அவனோட சேனை தோத்து போச்சு. ஆனா இப்ப பாருங்க என்ன நடக்குது. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. வானத்துல அவங்களுக்கு ஒரு இடம் வச்சிருந்தாங்க, அந்த இடம் காணாமல் போயிடுச்சு.
உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான், பிசாசு என்று சொல்லப்படுகிற சாத்தான், பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட, பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அல்லேலூயா. பூமியில விழ தள்ளப்பட்டது. அதனுடனே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அதனோட சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். எங்க இருக்கிறாங்க? இப்போ பூமியில தான் வேலை செஞ்சிருக்கிறாங்க. பூமியில வேலை செஞ்சிருக்காங்க இல்லீங்களா? அப்ப பாருங்க, பரலோகத்துல ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பாருங்க, 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு. பிசாசோட முக்கியமான வேலை என்னன்னா, குற்றவாளியாக குற்றம் தீர்ப்பான். குற்றம் குறை சொல்லுகிற நாக்கா அவன நாக்கு இருக்கணும். ஒருத்தர் நலனை குறித்து பேசுவது வேற, குறை சொல்லியே பேசுறது வேற. உங்ககிட்ட நிறைய பேர் குறை சொல்ற பேச்சு நீங்க கேட்டிருக்கீங்க. இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு குறை சொல்ற நாக்கா நீங்க கேட்டுக்குவீங்க. இதுதான் அவனோட முக்கியமான ஒரு ஊழியமா இருந்துச்சு. தேவனுக்கு முன்பதாக நின்று குறை சொல்லுகிறவனா இருந்தா. யாரை குறித்து? உன்னையும் என்னையும் குறித்து குறை சொல்லுகிறவன் தான் சாஸ்திரி. ஆண்டவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அவன் சொல்ல, ஆண்டவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் மீண்டுமாக போய் போட்டு கொடுக்கிறான். ஆண்டவர்கிட்ட போயிட்டு சொல்றான். பாருங்க என்ன நடக்குது. அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், ஆனா அவனை எப்படி ஜெயிக்கிறது வசனம் சொல்லு பாருங்க. மரணம் நேரிடுகிறதானாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், அல்லேலூயா, இயேசுவோட ரத்தத்தினால மட்டும்தான் அவனை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அந்த ரத்தத்தினால மட்டும்தான் அவனை ஜெயிக்க முடியும். இயேசுவோட ரத்தத்தை நம்ம எடுத்துக்கணும்னா அவன் தோத்துறான். இயேசுவோட ரத்தத்தை பார்த்தா அவனுக்கு பயம். இயேசுவோட ரத்தத்துல இருக்கிற வல்லமையை பார்த்தா அவனுக்கு பயம். ஏன்னா இயேசுவோட ரத்தத்துல என்ன இருக்குது? உயிரோட இருக்கிற தேவனோட ரத்தம். அதுல ஜீவன் இருக்குது. சத்ருவை ஜெயிக்கிற ரத்தம். அந்த ரத்தமானது நம்ம பாவங்களை கழுவும், நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கும், தேவனுக்கு பிரிஞ்சிருக்கிற நம்மள கிட்ட சேர்க்கும். அந்த ரத்தத்திற்கு என்ன வல்லமை இருக்குதுன்னா, நம்ம மனசாட்சியை சுத்திகரிக்கும். அந்த ரத்தமானது உன்னை புதுப்பிக்கும். அப்ப ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலும் முக்கியமாக நம்மளோட பாவங்களை கழுவ சிந்தப்பட்ட ரத்தம் அது. அப்போ இன்னைக்கு அந்த ரத்தத்தினால தான், ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்துல 2 பேர் நம்மளை பார்த்துனே இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை பார்க்க மாட்டாங்க. ஆனா 2 பேர் உங்க வாழ்க்கைய ரொம்ப கவனிக்கிறாங்க. ஒன்னு இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தர். பைபிள் சொல்லுகிறது, இந்த உலகம் எங்கும் அவரோட கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறதா. யாரோட இருதயம் உத்தமமான இருதயம் என்று பார்க்குதான். இன்னொன்னு இந்த உலகத்துல தள்ளப்பட்டவன், அவனோட கண்கள், அவனோட தூதர்கள். அவன் என்ன பண்றான்? நம்ம வாழ்க்கைய வாட்ச் பண்ணிக்கிறான். 2 பேரு நம்மள நல்லா கவனிச்சுனே இருக்குவாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் யாருக்குமே தெரியாதுன்னு. ஆனா எல்லாமே இந்த 2 பேருக்கு தெரியும். என்ன?
ஆனா நம்ம மனசுல நினைக்கிறது அவனால கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியாது பிசாசால. ஆனா ஆண்டவரால நம்ம மனசுல நினைக்கிறத கூட கண்டுபிடிக்க முடியும். தேவனோட கண்ணுக்கு மறைவான ஒரு விஷயம் இல்லை. அப்போ அந்த வார்த்தையில என்ன சாட்சி உள்ளவர்களா இருக்கிறோமா இல்லையான்னு நம்ம நிரூபிக்கணும். தேவனோட வார்த்தையை நம்ம பேசுறோம் இருக்கலாம், ஆனா உண்மையிலே அந்த வார்த்தைக்கு நான் சாட்சி கொடுக்கறானா இருக்கணும். மன்னிப்பு நான் பிரசங்கம் பண்ணிட்டு நானே பிறரை மன்னிக்காம இருந்தேன்னா அப்ப நான் அந்த வார்த்தைக்கு சாட்சியா இல்லைன்னு அர்த்தம். பணத்தை குறித்து நானே பேசிட்டு நானே பணப்பிரியனா இருந்தேன்னா அந்த வார்த்தைக்கு நான் சாட்சி இல்லைன்னு அர்த்தம். விசுவாசத்தை குறித்து பேசிட்டு நானே விசுவாசிக்கலனா அப்ப அந்த வார்த்தைக்கு நான் சாட்சி உள்ளவனா இருக்கிறேன்ற அர்த்தம் இல்ல. என்ன பாருங்க, அப்ப நான் பிரசங்கிக்கிற வார்த்தையும் நான் கேட்கிற வார்த்தையும் நான் வாழ்கிற வாழ்க்கையும் இந்த வார்த்தைக்கு ஒப்பா இருக்கணும். அதுதான் சாட்சியின் வசனம். அந்த வசனத்திற்கு நானு சாட்சியாய் நிற்பது. அதான் ஆண்டவர் இங்க எழுதியிருக்கிறார். என்ன சொன்னாரு? ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். அப்படின்னா ஆட்டுக்குட்டியான ரத்தமானது என்னை கழுவும் சுத்திகரிக்கும். சாட்சியின் வசனம் என்ன பண்ணும்? வேற ஜனங்களை இயேசு கிட்ட கொண்டு வரும். உன்னை பார்க்கிறவர்கள் இயேசு கிட்ட வரணும். உன்னோட வாழ்க்கைய பார்த்து பிரசங்கம் பண்ணாமே ஜனங்க ஆண்டவர்கிட்ட வரணும். உன்னை நம்பணும். என்ன நீ ஆண்டவரோட புள்ளன்றது தெரியணும். என்ன அந்த வாழ்க்கைய வாழ்றதுதான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். இனி கிறிஸ்தவ பேர்களை நிறைய பேர் வைத்துக்கலாம், ஆனா உண்மையான கிறிஸ்தவனாய் அவங்களுக்கு முன்பதாக வாழணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்ப பாருங்க என்ன ஆகுதுன்னா, நான் நிறைய இடத்துல வார்த்தை பேசலாம் கூட என்னோட கேரக்டர்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, என்னோட சுபாவம் ஒண்ணு இருக்குது பாருங்க, என்னோட பேச்சுன்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, இத்த வச்சு என்னோட நடக்கைன்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, இத்த வச்சு நிறைய ஆத்துமாக்களை நான் ஆதாயம் படுத்திக் கொள்ளுவேன். நிறைய பேரை என் வாழ்க்கை மூலியமா நான் இயேசு பக்கமா திருப்புவேன். இதுதான் அந்த சாட்சியின் வசனம். அதனாலதான் பாருங்க நம்மளோட வாழ்க்கையில நிறைய போராட்டம் வருது. நம்ம சாட்சியா இருக்க கூடாதபடிக்கு நிறைய போராட்டம் வருது. என்ன நிறைய இடத்துல உங்களை பொய் சொல்ல தூண்டி விடுகிற விஷயம் வருது. நிறைய இடத்துல நீங்க பேசக்கூடாத வார்த்தைகளை பேச உங்களுக்கு யோசனை வருது. இதெல்லாம் நடக்குது. கோவப்படணும்னு தோந்து, சண்டை பண்ணணும்னு தோந்து, பிரச்சனை பண்ணணும்னு தோந்து. ஏன்? உன்னோட சாட்சியின் வாழ்க்கைய பிசாசு சத்ரு அழிக்கணும்னு நினைக்கிறான். என்ன ஏன்னா அத்தை அழிச்சிட்டான்னா உன்னோட ஐடென்டிட்டிய அழிச்சுட்டான்னு அர்த்தம். என்ன உன்னோட ஐடென்டிட்டியை அழிக்கிறது எதற்கு ஒப்பா இருக்குதுன்னா, இந்த தேசத்துல உன்னோட ஆதார் கார்டுல என்ன இருக்குது? உன்னோட பயோமெட்ரிக்ஸ் கேப்சர் ஆகிது, இந்த கைரேகை கேப்சர் ஆகிது. என்ன இந்த கைரேகை வச்சு நீ எங்க போனாலும் கண்டுபிடிக்கலாம் நீ தான். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு விதமான ஒரு கைரேகை வச்சிருக்கிறார். இந்த ஆதாரத்தை எடுத்துட்டோம்னா உன்னை கண்டே பிடிக்க முடியாது. அந்த ஐடென்டிட்டின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டா முடிஞ்சிச்சு. நீ இந்த உலகத்தை இந்த எங்க இருக்கிற எந்த இடத்துல குடிமகனா இருக்கணும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அதே மாதிரி தான் உன்னோட ஐடென்டிட்டிய, உன்னோட நீ யார் என்பதை அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை நீ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோ. நீ எப்படி வாழ்றன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ எந்த வார்த்தைகளை பிரயோகிக்கிற, எப்படி நடந்துக்கிற ஜனங்க முன்னால்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த அளவுக்கு இந்த வார்த்தை இம்பார்ட்டண்டா இருக்குதோ அந்த அளவுக்கு உன் வார்த்தை, உன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. அப்ப இங்க நான் பிரசங்கம் பண்ணிட்டு அங்க நான் தேவையில்லாத விஷயங்களை பேசும்போது இந்த வார்த்தைக்கு பவர் இல்லாம போயிடும். அப்ப நான் என்ன பண்ணணும், இங்க நான் வார்த்தையை பேசிட்டு அந்த இடத்துல நான் ஒரு லைனை டிராப் பண்றேன். அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். ஒரு எல்லை கூட எனக்கு சுத்தி போடுறேன், அது உள்ளதான் நான் வாழ்றேன். அதுக்கு மீறின நானு நடக்க மாட்டேன். அவ பாருங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது ரெண்டு விஷயத்தை வச்சுதான் அவனை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். என்ன ஒன்னு இயேசுவோட ரத்தம், இன்னொன்னு சாட்சியின் வசனத்தினால அவனை ஜெயித்தார்கள். மூணாவது
ஏசப்பா எப்படி ஜெயிச்சார் அவனா பாருங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க என்ன சொல்லுது. அவர் பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை வச்சுதான் அவனை ஜெயிக்க முடியுமே தவிர இந்த வார்த்தை இல்லனா சத்ருவை ஜெயிக்க முடியாது. சத்ருவை ஜெயிக்க இந்த வார்த்தைய ஆவியின் பட்டயமா நம்ம யூஸ் பண்ணணும். என்ன தேவனோட வார்த்தைக்கு என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. இப்போ சடனா ஒருத்தருக்கு ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். போய் என்ன பண்ணு, வண்டி முன்னால விழுந்துரு அப்படின்னு உங்களை தூண்டி விடும். இந்த மாதிரி டைம்ல தேவனோட வார்த்தையை தியானிக்கிறானா இருந்தினா அந்த இடத்துல தேவ ஆவியானவர் அந்த வார்த்தையின் மூலியமா இடைப்படுவார். என்ன உன் சிந்தனைக்கு மீறின ஒரு வார்த்தைய ஆவியானவர் பேசி உன் உயிரை காப்பாற்றுவார். அதனாலதான் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பொழைப்பான். பிசாசு உங்களை வேற எதுவும் சொல்ல மாட்டான், இந்த வார்த்தையை வச்சே வஞ்சிக்குவான். அப்ப அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்து வருதுன்றதுதான் முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். நீங்க உங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போனா வாங்கன்னு கூப்பிடுறதுக்கும் யாரோ தெரியாத ஒருத்தன் வந்து உங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டம் போறேன்னு சொல்றது எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. ரெண்டுமே ஒரே வார்த்தை தானே. என்ன ரெண்டும் ஒரே வார்த்தை தானே. ஸ்கூலுக்கு போலாம் நீங்களும் சொல்றீங்க, ரோட்ல போற ஒருத்தன் சொல்றான் ஸ்கூலுக்கு போலாம். அப்ப உங்க பிள்ளைங்க யார் பேச்சு கேட்கணும்? உங்க பேச்சு தான் கேட்கணும். அதே மாதிரி தான் வார்த்தை சேமா இருந்தாலும் அது யாருக்கிட்ட இருந்து வருதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். என்ன வேற எதுலயும் வஞ்சிக்க மாட்டான், வார்த்தையை வச்சுதான் வஞ்சிக்கும். அப்படின்னா ஏற்ற நேரத்துல ஏற்ற வார்த்தையை பேசுகிறவர் தான் தேவ ஆவியானவர். என்ன உன்னோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பேசுவார். நீ தப்பு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டித்து உணர்த்துவார். என்ன நீ சோர்ந்து போய் உட்கார்ந்தீங்கன்னா உற்சாகப்படுத்துவார். நீ சமாதானம் இல்லாம வந்தீங்கன்னா சமாதானத்தை கொடுப்பார். என்ன நீ பலன் இல்லாம இருந்தீனா பலனை கொடுப்பார். ஆனா பிசாசு அப்படி இல்ல. நீ சோர்ந்து போய் இருக்கும்போது என்ன பண்ணுவான்? இன்னமும் உன்னை சோர்வாக்குவான். என்ன நீயே குற்ற உணர்ச்சியில உட்கார்ந்து இருக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்? இன்னொரு வார்த்தையை சொல்லி இன்னமும் உன்னை குற்றப்படுத்தி இன்னமும் உன்னை கீழே தள்ளிடுவான். என்ன இன்னமும் நீயே வந்து இந்த தப்பு பண்ணலாமா இல்லையா நினைக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்? தைரியமா பண்ணு, உலகத்துல பண்ணாதான் நீ பண்ண போற, ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? தூண்டி விடுவான். இதெல்லாம் அவன் பண்ணுவான். ஆனா ஆண்டவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. ஒரு தகப்பனாய் நடந்துக்குவார். ஒரு தகப்பன் தன் பிள்ளை இடத்துல எப்படி நடந்துக்குவான்னு தெரியலீங்களா? தப்பு பண்ணா கண்டித்து உணர்த்துவார். எப்ப அரவணைக்கணுமோ அப்ப அரவணைக்குவார், எப்ப சிக்ஷிக்கணுமோ அப்ப சிக்ஷிக்குவார். என்ன ஏன்னா நம்ம அவரோட பிள்ளையா இருக்கிறதுனால. ஆனா அவன் அப்படி கிடையாது. என்ன எப்போ நம்ம நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுவான்? நம்ம நல்லா தப்பு பண்ணிட்டு வரும்போது உனக்கு சமாதானம் சமாதானம் சமாதானம், ஒன்னும் தப்பு இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நம்மளை தூண்டி விடுறவனா இருக்குவான். அப்ப நம்ம யாருக்கிட்ட இருந்து வார்த்தை வருகிறது அப்படின்றதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அத்தனை ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணாரு? ஆண்டவரால அவன் சொல்ற எல்லாத்தையும் பண்ணிருக்க முடியும். என்ன சொல்றான்? நீ தேவகுமாரனா இருந்தா இந்த கல்லை என்ன பண்ணு, அப்பமா மாத்துன்றாரு. ஆண்டவர் வந்து வானத்திலிருந்து மண்ணாவை பொழிய வைத்த கடவுள் அவரு. என்ன சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா திறந்தாரு. என்ன நான்வெஜ் சாப்பிடணும்னு இஸ்ரேல் ஜனங்க நினைச்சப்போ பட்சிங்களை வர வச்சு அவங்க நான்வெஜ் சாப்பாடு போட்டாரு. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி கடவுளால வார்த்தையில இந்த உலகத்தை உருவாக்கினவர் இந்த கல்ல ஆண்டவரால அப்பமா மாத்த முடியும். அத்தான் அவரோட வல்லமை. ஆனா அது சொன்னது யாரு? பிசாசுதான். அவன் என்ன பண்ணா?
ஆண்டவர் அதை கேட்கல. அப்போ நம்மளுக்கு வருகிற எல்லா யோசனைக்கும் எல்லா சிந்தனைக்கும் நம்ம பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. என்ன, தேவனோட வார்த்தை பேசும்போது அதற்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண பாருங்க. தூண்டி விடுறான், தூண்டி விடுறதுதான் அவனோட வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு இந்த உலகத்துல நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் என்ன? கர்த்தரோட இந்த வார்த்தையை பார்த்தோம், அது முன்னாடி பார்க்கலாம். பாருங்க என்ன சொல்றாரு. ஐக்கியமாய் இருப்பதை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார் இல்லைங்களா? பாருங்க மத்தேயு 18வது அதிகாரம். ரத்தத்தை பார்த்தோம், சாட்சியின் வசனத்தை பார்த்தோம். மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல தேவனோட வார்த்தையினால உயிர் பிழைப்பான். எனக்கு படிக்க தெரியலன்னு சொன்னீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு மைக் ஆன் பண்ணிட்டு பைபிள் பேர சொன்னீங்கன்னா அந்த அப்படியே வரும், சாப்டர் சாப்டரா நீங்க அப்படியே கேட்கலாம். நம்ம காரணம் சொல்லக்கூடாது, எனக்கு படிக்க தெரியாது, நான் எப்படி பைபிள் படிக்குவேன். பைபிளை கேட்கலாம், அதுவும் வார்த்தையை தியானிக்கிறதுக்கு ஒப்பான விஷயம் தான். படிக்கலன்றது ஒரு காரணம் இல்லை. என்ன பைபிள் என்ன பண்ணலாம், யூடியூப் போனாக்கா 66 புக்கும் அங்க இருக்குது. என்ன இந்த நாள்ல நான் என்ன கேட்கணும், மத்தேயு இந்த புஸ்தகத்தை நான் கேட்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த புக்கு வரும். என்ன ஃபுல்லா நம்ம கேட்கிற மாதிரி வச்சிருக்கான். புரியுதுங்களா? இப்ப பாருங்க மத்தேயு 18வது அதிகாரம். காத்தரோட பார்த்தோம், இன்னொரு தடவை பார்த்துக்கிறோம். எந்த வசனம் பாருங்க, 20வது வசனம் பாருங்க என்ன சொல்லுங்க. ஏனெனில் 20 2 பேராவது, இது காத்துல நம்ம பார்க்கல, 2 பேராவது 3 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடி இருக்கிறார்களோ. நம்ம கூடி வர்றது பெருசு இல்ல. பர்த்டேனா கூட எல்லாம் ஒன்னா கூடி வரும். என்னத்துக்கு? கேக் கட் பண்றதுக்கு ஒன்னா வரும். கல்யாணம் கூட ஒன்னா சேர்ந்து வரும். என்னத்துக்கு? பிரியாணி சாப்பிடறதுக்கு. சாவுனா கூட ஒன்னா சேர்ந்து வரும். ஏன்? மாலை போறதுக்கு, கொஞ்சம் பேர் டான்ஸ் ஆடுறதுக்கு, கொஞ்சம் பேர் ஒப்பாரி வைக்கிறதுக்கு, கொஞ்சம் பேர் பேச்சார வரத்துக்கு வருவாங்க இல்லைங்களா? எவ்வளவு எடுத்து நம்ம ஒன்னா கூடுறோம். இல்ல நம்ம ஆபீஸ்ல கூட என்ன பண்றாங்க, எல்லாம் ஒன்னா சேருங்க மீட்டிங் போடலாம்னு கூப்பிடுறாங்க இல்லைங்களா? சாப்பிடும் போது என்ன பண்றோம், எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம். ஆனா அதை பத்தி இங்க ஆண்டவர் சொல்ல, எதை பத்தி சொல்றாரு? எந்த இடத்துல 2 பேராவது 3 பேராவது என்ன சொல்றாரு, என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ. அல்லேலூயா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூட்டம் கூடுறது பெருசு இல்ல, இயேசுவோட நாமத்துல கூடும் போதுதான் இயேசப்பா அங்க வருவார். அல்லேலூயா. சும்மா எல்லாம் உட்கார்ந்து கூடி கூடி பேசலாம், அப்பெல்லாம் வரமாட்டாரு. ஆனா எப்ப அவரோட நாமத்துல ஒன்னா சேர்றோமோ, 2 பேர் இல்ல 3 பேரு, அந்த இடத்துல இயேசப்பா வந்துருவாராம். எங்க 2 3 பேர்கள் நாமத்துல ஒன்றினார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று. அல்லேலூயா. அவர்கள் நடுவுல நான் இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப உங்க வீட்டுல இயேசு வரணும், என்ன பண்ணும்? உங்க வீட்டுல இருக்கிற 2 பேர் இல்ல 3 பேரு இயேசுவோட நாமத்துல ஒன்னா சேரணும். டெய்லி குடும்ப ஜெபம் மூலியமா ஒன்னா சேரலாம். இயேசுவோட வார்த்தையை தியானிக்க ஒன்னா சேரலாம். இதுல எல்லாம் ஒன்னா சேரும் போது ஏசப்பா உங்க வீட்டுக்கு டெய்லி வருவார். புரியுதுங்களா? எவ்வளவு பேருக்கு ஆசை ஏசப்பா உங்க வீட்டுக்கு டெய்லி வரணும்னு? அப்ப டெய்லி நம்ம என்ன பண்ணணும், அவர் நாமத்துல நம்ம இணையணும். அவர் நாமத்துல ஒண்ணு கூடும் போது ஏசப்பா நம்ம வீட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்க மாட்டாரு, நம்ம மனசு எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்குவாரு. வீடு கிளீன் ஆகுதா, பெருக்கிக்கிறோமா, தொச்சுக்கிறோமா, தூசி அடிச்சுக்கிறோமா, துணியெல்லாம் இங்க இருக்குதா அங்க இருக்குதான் பார்க்க மாட்டாரு. ஆனா மனசு சுத்தமாகுதான்னு பாக்குறாரு. இந்த மனசு சுத்தமா என்ன பண்ணிடுவாரு, நம்ம வீட்டுக்கெல்லாம் ஏசப்பா வருவார். அது குட்சியா இருந்தாலும் வருவாரு, பங்களாவா இருந்தாலும் வருவாரு, எங்கன்னா வருவாரு. அவர் நாமத்துல ஒன்றிணைந்தோம்னா எந்த இடத்திலும் இயேசு வருவார். ஏன்னா அவர் சொல்லுகிறார், என் நாமத்தை எந்த இடத்துல உயர்த்துகிறீர்களோ, இது புதிய ஏற்பாடு வார்த்தையில பழைய ஏற்பாடோட சொல்லுகிறார், அந்த இடத்துல நான் வருவேன்னு சொன்னேன். என் நாம உயர்த்துகிற இடத்துல நான் வருவேன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? இப்ப பாருங்க, அப்ப பைபிள்ல ஒருத்தர் நம்ம பாக்குறோம். இப்ப பாருங்க, இந்த ஒரு மனுஷனால இந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. யார் அவன்? யாத்ராகமம் 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? பாருங்க 6th சாப்டர்ல நம்ம பார்க்கிறோம். தள்ளப்பட்ட தூதர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க,
பூமியில இருக்கிற அழகான பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணின்னு என்ன பண்ணானுங்க, இந்த உலகத்திலே பலசாலியான புள்ளிங்க வந்து பொறுத்தாங்க. 7 அடி 8 அடி 9 அடி 10 அடி ஜனங்களா ராட்சசர்களா பிறந்தார்கள். அதனால தான் நீங்க வேற வேற புக்ல எல்லாம் படிக்கும் போது இந்த உலகத்துல 330 கோடி தேவர்கள் இந்தியால இருக்கிறாங்கன்னு சொல்லி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ராட்சசருங்க, பெரிய பெரிய ஆம்பளைங்கிறாங்க. அவங்கெல்லாம் எங்க இருந்து வந்துக்கிறாங்கன்னா இந்த 6வது அதிகாரத்துல தள்ளப்பட்ட தூதர்களும் இந்த பூமியில இருக்கிற பெண்களும் ஒன்றிணைந்தப்போ பிறந்தவர்கள். பாருங்க, நான் சொல்ல 6வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க என்ன சொல்லு. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை, 6வது அதிகாரம் 4வது வசனங்களா 6:4 ஜெனசிஸ். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரன் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானாங்களாம். அல்லேலூயா. பாத்துக்கிறீங்களா? பலவானா இருக்குது பாத்துக்கிறீங்களா? யார் பாக்குறீங்க? பலவானா எதுக்குது? ஆரஞ்சு கலர்ல ஒரு போட்டோ இருக்கும், பாத்துக்கிறீங்களா? பலவானா இருக்கும். என்ன எல்லாமே எங்க வந்துதான் இங்க போட்டுக்குது, பலவான்களாய் பிறந்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. புரியுதுங்களா? அப்ப எங்க இருந்து வந்துச்சு எல்லாமே? ஏன்னா இன்னைக்கு அதுதான் நம்ம பார்த்துருக்கிறோம். தள்ளப்பட்டவர்கள் இந்த பூமியிலே வந்து இருக்கிற அழகான பெண்களை திருமணம் செய்து கொண்டு பலவான்களை பெற்றெடுத்தார்கள். என்ன அப்ப என்ன நடந்துச்சா? இந்த உலகம் பூராவும் அநியாயம் நடந்துச்சு. பாருங்க இந்த உலகம் எப்படி இருந்துச்சு. அந்த சொல்லு தேவகுமாரன். இப்போ உங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இப்போ உங்க அப்பா பேர் என்ன? இப்ப எங்க அப்பா பேரு பேட்ரிக். பேட்ரிக்கோட மகன் கிறிஸ்டி கிரண் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா பேர் என்ன? யாரா சொல்லுவாங்க? உங்க அப்பா பேர் என்ன? ஜார்ஜ். ஜார்ஜோட புள்ள சாம் பிராங்க்லின். ஆனா இவங்க பேர் என்ன சொல்றது? தேவகுமாரன். இதுதான் நம்மளுக்கு அடையாளம். தேவன் தான் இவங்களோட தகப்பனா இருக்கிறார். அப்படின்னா தேவ தூதர்களை உருவாக்குந்து எஸ் தேவன் தான். நம்ம தேவன் தான் என்ன பண்ண? தேவகுமாரங்களை உருவாக்குனார். அதுதான் இதற்கு அடையாளம். 5வது வசனம் பாருங்க என்ன சொல்ல. 6வது அதிகாரம். இந்த உலகம் எப்படி இருந்துச்சு? 5வது வசனம். மனுஷனோட அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், மனுஷனோட அக்கிரமம் இந்த பூமியில பெருகிச்சு. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம், அவன் மனசுல இருந்த எண்ணங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. எப்பவுமே கெட்ட எண்ணம் தான். யாருக்கு கெட்டது பண்ணலாம், யாரை ஏமாத்தலாம், யாருக்கு எப்படி துரோகம் பண்ணலான்ற எண்ணம் தான் அவன் மனசுல ஓடினே இருந்துச்சான். இப்படிதான் இந்த உலகம், பழைய உலகம் இருந்துச்சு. அடைப்படிங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது அவரோட சாயலே இந்த மனுஷனை கொடுத்துட்டார். என்ன மண்ணால உருவாக்கி ஆவியான தேவன் அவரோட சாயலை மனுஷனுக்கு கொடுத்தாரு. கண்ணு காது மூக்கு இதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு இருக்குது. அவரோட சாயலை தான் மனுஷனுக்கு கொடுத்தாரு. ஆசையா கொடுத்தாரு. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். என்ன அவ்வளவு ஆசையா நம்மள செஞ்சாரு. இப்ப அவரே விசனம் பட்டாரா, ஏன் தான் இந்த மனுஷன் நான் உருவாக்குனேன்னு விசனம் பட்டாரா. பாருங்க என்ன சொல்லுது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ரொம்ப மனசு பேதாரப்பட்டார். ஏன் தான் இந்த மனுஷன் நான் உருவாக்கின. அப்படியே படிங்க. அது அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது. அவருடைய இருதயத்துக்கு அது விசனமாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணி போடுவேன். அப்படின்னா அழிச்சிருவேன். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப ஏசப்பாவோட உயிர் ஒன்னும் போகல இந்த உலகத்துல. இயேசு இந்த உலகத்துக்கு வந்து எதுக்காகனா
நம்ம செய்யற பாவத்திற்கு ஒரு பின் விளைவு இருக்குது, அதுதான் மரணம். இந்த மரணம் ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாதுன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகரா நம்ம ஏத்துக்கணும். அல்லேலூயா. இயேசுவை நம்ம வாழ்க்கையில சொந்த ரட்சகரா ஏத்துக்கலனா இந்த உலகத்துல நம்ம எப்படியாப்பட்டவர்களா இருக்கிறோம்னா பிசாசோட டார்கெட்டா இருக்கிறோம். நீங்க எல்லாம் பாத்துக்குவீங்க, வாலிப புள்ளிங்க எல்லாம் என்ன அடிக்கிறாங்க, டப்பால் டிப்பில் அடிக்கிறாங்க. என்ன அது? பப்ஜி. உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, டப்பால் அச்சு சாவச்சிடறாங்க, ஓட ஓட வெட்டுறானுங்க, சுட்டு போடுறானுங்க. கேக்குது அவங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் சவுண்டு, நைட் எல்லாம் கேட்டுனுங்க டுமில் டமில் இல்லீங்களா? அந்த மாதிரி தான் ஆண்டவருக்குள்ள இல்லைன்னா நம்மள என்ன பண்ணுவான் பிசாசு, குறி வச்சு டார்கெட் பண்ணி எங்க தூரம் தேடின்னு வந்து ஒளிஞ்சின்னு வந்து யார் மூலியமா நம்ம கதையை முடிச்சிருவான். ஆனா எப்ப இயேசுவை நம்ம ஏத்துக்கிறோமோ அப்ப ஏசப்பாவை தாண்டிதான் அவன் என்கிட்ட வரும். அவரோட பர்மிஷன் இல்லாம என்ன டச் பண்ண முடியாது. ஏன்னா ஏசப்பாவோட பிள்ளையா நான் இருக்கிறேன். எங்க அப்பாவோட பர்மிஷன் வேணும் என்ன டச் பண்ணணும். ஏன்னா நான் உலகத்தோட பிள்ளை இல்ல, இயேசுவோட பிள்ளை. அப்ப அவர்கிட்ட வந்து பிசாசு நிக்கணும், நான் இவனை சோதிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இத்த உங்களுக்கு கொடுத்துக்கிறார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் ஏசப்பா உங்க சொந்த ரட்சகரா வச்சுருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் அந்த பாக்கியம் இருக்குது. பாருங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு ஃபேமஸ் ஆக்டர் 2-3 வருஷம் முன்னால, ஜாஸ்தி வயசெல்லாம் இல்ல, நல்லா ஜிம் எல்லாம் போன பாடி, 45 வயசு ஹார்ட் அட்டாக்ல பட்டுன்னு போயிட்டான். யாருமே எதிர்பார்க்கல. உங்களுக்கே தெரியும், கன்னடா ஆக்டர், அவன் பேர் சொல்ல, அவன் எவ்வளவு நல்லது பண்ணணும் சொன்னாங்க. நீ எவ்வளவு நல்லது நான் பண்ணு, அது உன்னை காப்பாத்தாது. எப்ப ஆண்டவர் நீ ஏத்துக்கிறியோ அவர் தான் உன்னை காப்பாற்றுவார். அதான் உண்மை. இப்ப உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம போயிடுச்சுன்னா இப்ப நான் பேசினுங்கிறேன். இதே அவனோட வாழ்க்கையில ஏசப்பா இருந்திருந்தார்னா அவனை ஆண்டவர் எந்த மாதிரி நிலைமையிலையும் காப்பாற்றுவார். அதுதான் ஆண்டவர் நம்ம லைஃப்ல இருக்கிறதுக்கும் இல்லாம இருக்கிறதுக்கும் அடையாளம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்கும்படி வந்தேன்னு சொன்னார். அப்ப ஏசப்பா யாரெல்லாம் சொந்த ரட்சகரா அவரை விசுவாசிக்கிறாங்களோ ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க லைஃப் எல்லாம் பாதுகாக்கப்படுது. அல்லேலூயா. அதான் உண்மை. அப்ப இவங்களெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிக்கிரகம் பண்ணிடுவேன், இவங்க உயிரை நான் எடுக்க போறேன். ஆனா அதுல ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் யாரு? 8வது வசனம் பாருங்க, என்ன சொல்லுது? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. யாரு? நோவான்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கண்ணுல, அவனுக்கு கர்த்தரோட கண்ணுல கிருபை கிடைச்சான். ஏன்னா இந்த உலகத்திலே ஆண்டவர் தேடி பார்க்கிறாரு, ஒரே ஒரு மனுஷன் தான் அவருக்கு உண்மையா இருக்கான், அவன் தான் நோவா. நீ எப்ப ஆண்டவரோட வார்த்தைக்கும் அவருக்கும் நீ உண்மையா இருக்கிறியோ இந்த உலகம் முழுவதும் உன்னை சுத்தி என்ன ஆனாலும் உனக்கு எதுவும் ஆவாத மாதிரி ஆண்டவர் பார்த்துக்கிறார். அல்லேலூயா. கொரோனால நிறைய பேர் விழுந்தானுங்க, செத்துட்டானுங்க. ஆனா நிறைய பேர் ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. அவங்க மேல அந்த வியாதியை வராத மாதிரி பாதுகாத்தாரு. அப்ப நோவாவுக்கோ கர்த்தரோட கண்ல கிருபை கெச்சிச்சு. புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நோவா வந்து யாரா இருந்தான் பாருங்க, 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும், அவன் உண்மையா இருந்தான். அவன் செய்யறதுல எல்லாம் உண்மை இருந்துச்சு, பொய் இல்ல, ஏமாத்து இல்ல, உண்மை உள்ள மனுஷனா இருக்கிறான். பாருங்க, உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவனோட அவனுக்கு கனெக்ஷன் இருக்குது, ஐக்கியமா இருக்கிறான். ஆண்டவரோட பிரேயர்லயும் ஆண்டவரோட வார்த்தையிலும் உண்மையா இருக்கிறான். அவனுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் தெரியுமோ அந்த அளவுக்கு அவன் உண்மையா இருக்கிறான். இன்னைக்கு நம்ம கிட்ட அத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. இவன் ஒண்டியா இல்ல, இவனுக்கு ஒரு மனைவியும் 3 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்ப டோட்டலா அவங்களுக்கும் கல்யாணம் இருக்குது. அப்ப டோட்டலா எவ்வளவு பேர்னா 8 பேர்.
இந்த 8 பேரை தவிர இந்த உலகத்தையே அழிக்கிற ஒரு பேரழிவை கர்த்தர் கொண்டு வந்தார். அதுதான் ஒரு பெரிய வெள்ளம். 40 நாள் 40 இரவு விடாம மழை வந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நோவாக்கு ஒரு பேழைய கட்டு, இந்த பேழைக்குள்ள நான் சொல்லுகிற ஒவ்வொரு பிராணிகளும் உள்ள வரும், அதோட சேர்ந்து உன் குடும்பத்துல 8 பேர் இருக்கிறாங்க, நீங்க 8 பேரை மட்டும்தான் என்ன பண்றாரு, அந்த பேழைக்குள்ள அனுப்புறாரு. 120 வருஷம் 100 வருஷம் பிரசங்கம் பண்ணான், நீதியின் பிரசங்கம். அந்த பேழைய கட்டுனான், ஜனங்களுக்கு சொன்னான், மழை வரப்போதுடா, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரப்போது, மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டு விலகுங்க, இனிமையாவது பரிசுத்தமா வாழுங்கன்னு சொல்லி என்ன பண்ணா, பிரசங்கம் பண்ணான். நீதியின் பிரசங்கம் அதான் பண்ணோம். என்ன அப்படி பிரசங்கம் பண்ணியும் யாரும் என்ன பண்ணல, மனம் திரும்பல. அந்த நாள் வந்துச்சு இல்ல, அந்த நாள் வந்தோடனே மழை பயங்கரமா கொட்டுச்சு. கொட்டணும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்களா, 7வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க என்ன சொல்லுது. 12:13. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்ந்தது. பெருமழை பெய்ந்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் 3 பசங்களும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. நோவா ஒருத்த ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்திருந்தால அவன் பேச்சுக்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்கெல்லாம் செவி கொடுத்தாங்க. இதுதான் ஒரு மனம். ஒரு மனம்னா என்ன தெரியுங்களா, ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லும் போது அங்க இருக்கிற ஒரு 4 பேர் நம்புவாங்க. இதான் அந்த ஒரு மனம். நான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்ன ஒரு வாட்டி, நான் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல் டைமா ஊழியத்துக்கு வரலான்ங்கிறேன். உனக்கு நம்பிக்கை இருக்குதா நான் குடும்பத்தை காப்பாற்றுவேன்? அவங்க சொன்னாங்க, நீ என்ன பண்ணாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம குடும்பத்தை ஆண்டவர் நடத்துவாரு. அதான் ஒரு மனம், ஐக்கியம். நீ எடுக்கிற முடிவுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்ப நோவாவோட வார்த்தையை கேட்டு அங்க இருக்கிற அந்த குடும்பம் யாரும் எதுவும் பேசல. பேழைக்குள்ள போனோம், பேழைக்குள்ள இருந்து வெளியே வரணும். அந்த அளவுக்கு, அதனாலதான் அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஏன்னா நோவா ஒருத்தனை பின்பற்றினது. பாருங்க, இன்னொரு இடத்துல சொல்லு, அதே 8வது அதிகாரம் 8th chapter 15வது வசனம் பாருங்க என்ன சொல்லு. சரி, 15வது வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி நீயும் உன்னுடனே கூட உன் மனைவியும் உன் குமாரனும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். பாருங்க, யார்கிட்ட பேசினாரு? நோவாவோட பொன்னாட்டி கிட்ட பேசினாரா, புலிங்க கிட்ட பேசினாரா? இல்ல, நோவா கிட்ட பேசினாரு. அப்ப நோவா என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாருன்னு குடும்பத்துக்கிட்ட சொல்லிருக்கணும். குடும்பம் என்ன பண்ணுச்சு, நோவாவை ஃபாலோ பண்ணுச்சு. இதுதான் அந்த ஒரு மனம். இதுதான் நான் சொல்றேன். அவன் மனைவி கிட்டயும் புலிங்க கிட்டயும் ஆண்டவர் பேசல, நோவா கிட்ட பேசி. நோவா அவன் குடும்பத்துக்கிட்ட பேசுறான், அந்த குடும்பமே கீழ்ப்படிது. அதான் அதுல இருக்கிற ரகசியம். பாருங்க என்ன சொல்லுது 18வது வசனம். இப்ப நோவா அவன் புலிங்க கிட்ட சொல்லிட்டான் பாருங்க. அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பாத்தீங்களா, ஆண்டவர் யார்கிட்ட பேசினாரு, நோவா கிட்ட பேசினாரு. எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும்? நோவா போய் சொன்னா அந்த வார்த்தையை அவங்க நம்பினாங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? உங்க வார்த்தையை உங்க வீட்டுல இருக்கிறவங்க நம்புறாங்கன்னா அப்ப எந்த மாதிரி வாழ்க்கையை அவங்களுக்கு முன்னால அவன் வாழ்ந்திருக்கணும், எந்த மாதிரி தேவனை வெளிப்படுத்தி இருக்கணும். பயங்கரம். இதுதான் இதுல இருக்கிற ரகசியமே. ஒரு மனம் என்பது இதுதான். நோவா அந்த இடத்துல தேவன் நான் சொன்ன அந்த சாட்சியாய் வாழ்ந்தான். இவ்வளவு வருஷம் நானும் படிச்சுக்குவேன். இன்னைக்கு காத்தலை நேத்து இன்னைக்கு காத்தலை படிக்கிறதுக்கே எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆண்டவர் இந்த வார்த்தையை மட்டும் படிக்க வச்சாரு.
அப்ப எப்படி இவங்க எல்லாம் ஒரு மனமாகறாங்க? நோவா சொன்னத வெளியே இருக்கிறவங்க நம்பல, ஆனா வீட்டுல இருக்கிறவங்க நம்பினாங்க. 8 பேர் நம்பினாங்க, அவன் குடும்பத்துல இருக்கிற 7 பேர் நம்பினாங்க. நான் உன்னை கேட்கிறேன், உன்னோட வார்த்தைய உன் வீட்டுல இருக்கிறவங்க நம்புவாங்களா? சொல்ல முடியாது. சொந்த வீட்டுல கனமில்லன்னு கர்த்தர் சொல்றாரு. நம்பினாலும் பிரச்சனை இல்லை, நம்பலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ நீதியான வாழ்க்கைய நீ வாழணும்னு கர்த்தர் கூப்பிடுற. நீ உன் வீட்டுல உதாரணமா இரு. உன் ஜெப வாழ்க்கைய பார்க்கணும். நீ ஆராதிக்கிறத உன் வீட்டுல இருக்கிறவங்க பார்க்கணும். நீ பைபிள் எடுக்கிறத உன் வீட்டுல இருக்கிறவங்க பார்க்கணும். நீ சபைக்கு வருவதை உன் வீட்டுல இருக்கிறவங்க பார்க்கணும். உன் வீட்டுல வந்து சொல்லணும், சர்ச்சுக்கு போயிங்கிறான், எல்லாத்தையும் உதறிட்டு சர்ச்சுக்கு வரப்பாரு. அப்ப அந்த வீட்லயே நீ ஒரு சாட்சியா இருக்கிற. என்ன சூழ்நிலை நான் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்ற பாரு, அப்ப அந்த வீட்டுக்கே நீ ஒரு சாட்சியா இருக்கிற. அவங்க எல்லாரும் இருக்கும் போது நீ பைபிள் எடுக்காம இவங்க எல்லாம் அப்படி இல்ல, அவங்க எல்லாரும் முன்னாடி அவங்க எல்லாம் இருக்கிறாங்களோ இல்லையா, கதவை சாத்து நான் பிரேயர் பண்ணும், பைபிள் எடு நான் படிக்கணும், என்னோட டைம்ல நான் ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்கறேன். நீங்க என்னன்னா பேசிக்கோங்க, எவ்வளவு கெஸ்ட்னா வரட்டும், யாருன்னா வரட்டும், என்ன நீங்க பாத்தீங்கன்னா நான் அப்படிதான் இருக்கணும். எங்க வீட்டுல எவ்வளவு கெஸ்ட்னா வரட்டும், அவங்கெல்லாம் ஒரு ரூம்ல அவங்க பேசிருந்தோம். நானும் ஏன் இடத்துல நான் இருக்கவேன், பிரேயர் பண்ண சொன்னா கதவை சாத்தி பிரேயர் பண்ணுவேன், ஆண்டர் பைபிள் படிக்க சொன்னா பைபிள் படிச்சுங்க. என்ன அப்ப ஏன் வாழ்க்கை எனக்கும் அவருக்கு இருக்கிறத நான் யாரும் வந்தாலும் மாத்திக்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன், நம்ம வாழ்க்கைய பார்த்துதான் நம்ம குடும்பம் அவர்கிட்ட வரும். அல்லேலூயா. அதுதான் நோவா அந்த பேழைக்குள்ள அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சித்தார். அதனாலதான் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏன்னா உங்க வாழ்க்கையை பார்க்கிற உங்க வீட்டு ஜனங்க அந்த இயேசுவை தேடி வருவாங்க. அப்ப நம்பிக்கையா இருங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், நீங்க ஏசப்பாக்கு உண்மையா இருங்க. நீங்க உங்க வீட்டார் முன்னாடி ஏசப்பா விட்டு கொடுக்காதீங்க. ஆண்டவரை நம்புறத வெளிரங்கமா சாட்சியா சொல்லுங்க. அப்போ உங்க வீட்டார் என்ன ஆவாங்க, ஒரு நாள் உங்களை பின்தொடருவாங்க. அல்லேலூயா.